This episode is brought to you by CBS. DMV is a brand new workplace comedy turning misery into magic and chaos into comedy. Starring Harriet Dyer and Tim Meadows, DMV is here to serve you laughs. Watch Mondays at 8:30, 7:30 Central on CBS and streaming on Paramount+. மிஸ் ஜெசி, இந்த பேயை பார்த்தீங்க? ஆக்சுவலி இது வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் டிசம்பர் நடந்தது. நான் எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு வெக்கேஷன் போயிருந்தோம் பிணைக்கு. அந்த ஹோட்டல் பேர் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம், வரனா அது வந்து ஒரு பீச் சைட் ஹோட்டல். ஸோ எனக்கு எங்கள் சிஸ்டருக்கும் வந்து இந்த தேர்ட் ஐ சென்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ஸோ நாங்கள் வந்து வி கேன் சி த திங்ஸ், எங்களால் வந்து அந்த இதெல்லாம் பார்க்க முடியும் சின்ன வயசுல இருந்து. சோ நாங்க பிணைங்க என்னெல்லாம் பார்க்க முடியும்? பேய்கள் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா, இல்ல ஏஞ்சல் தேவதைகள் மத்ததும் தெரியுமா? ஆக்சுவலி அந்த டைம்ல என்ன இருக்குதோ அதுதான் கண்ணுக்கு தெரியும். தேவதைகள் கூட சில டைம்ஸ்ல தெரிஞ்சிருக்காங்க. பட் ஆனா ரொம்ப வந்து இந்த பேய்ங்க தான் கண்ணுக்கு தெரியுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஷேடோ மாதிரி. அப்புறம் சம்டைம்ஸ் ஃபுல் உருவம் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப எனக்கு அப்புறம் எனக்கு வந்து 4 siblings இருக்காங்க. அதில் வந்து 4வது அக்காவுக்கு தான் வந்து இது ரொம்ப நிறைய நடக்கும். ஸோ அப்படிதான் நாங்கள். பயமா இருக்காது திடீர்னு ஒரு இடத்துக்கு போவீங்க, திடீர்னு வேற ஏதோ ஒரு உருவம் நிற்கும்? ஐயோ, அது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயமா இருக்கும். பட் ஆனா போக போக பழகிடுச்சு. நீங்க இருக்கீங்களா, ஓகே பரவாயில்ல இருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்குறோம் அந்த மாதிரி. சரி, வெக்கேஷனுக்கு போய் பிணைங்கள என்ன நடந்துச்சு? ஆரம்பத்துல எல்லாம் ஓகே. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நேராக அந்த ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணிட்டு கீழே போய் பீச் எல்லாம் விளாண்டுட்டு மேலே நாங்கள் வரும்போது எங்களோட ரூம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கான்செப்ட், ஒரு 2 bedroom இருக்கிற அப்பார்ட்மெண்ட் கான்செப்ட். அப்போ நாங்கள் தங்கிறது, நானும் என் சிஸ்டரும் வந்து மாஸ்டர் ரூம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த மாஸ்டர் ரூம் வார்ட்ரோப்ல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அன்யூஷுவலாக ஃபீல் ஆச்சு ஸ்டார்டிங்கில். இதே நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல் இக்னோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து உள்ளுக்கு இருந்து ஒரு ஷேடோ தெரிஞ்சிச்சு, அந்த வார்ட்ரோப் உள்ள இருந்து ஒரு ஷேடோ தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ நான் நினைச்சேன் ஓகே there's something இந்த அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அதை வந்து பெருசாக்க வேண்டாம், இல்லை வெக்கேஷன் வந்திருக்கோம், இதெல்லாம் வந்து ஏன் ஒரு இஷ்யூ ஆக்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் விட்டுட்டேன். ஸோ அந்த நைட்டு நாங்கள் வெளியெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு, எங்கள் அக்காவோட பர்த்டே ஆக்சுவலி அந்த அன்னைக்கு. ஸோ சின்னதாக ஒரு பால்கனியில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு படுக்க போகிறதுக்கு ஒரு 2-3 o'clock ஆயிடுச்சு இந்த மார்னிங். ஸோ நான் படுக்கும் போது தான் நான் என்ன பண்ணேன், அந்த வார்ட்ரோப் கபட் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்து படுத்தேன். ஸோ அந்த கபட்டோட டோர் வந்து சொந்தமாலுமே ஓப்பன் ஆயிடுச்சு, லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஓப்பன் ஆகிக்கிட்டே வருது. ஸோ நான் பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியிலேருந்து பார்க்கும்போது தான் அதோட ஃபுல் உருவமே எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி நான் பார்த்துட்டு அது வந்து ரொம்ப நீட்டு முடி, லாங் ஹேர், ஒயிட் கலர் கவுன் மாதிரி. ஆக்சுவலி அது வந்து ஒரு பொந்தியானான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு ஓகே சரி நான் என்ன நினச்சிட்டேன்னா, சரி நீ அங்கேயே இருங்க, மேபி இது உங்கள் இடமா கூட இருக்கலாம், நாங்கள் ஒரு 2 நாள் இருந்துட்டு கிளம்பிடுவோம், சரி நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு நான் படுத்துட்டேன். பட் ஆனால் என்னால் தூங்க முடியல. அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படுத்துட்டு அப்போ எங்கள் சிஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நம்ம காலையில் மார்னிங் போயிட்டு சன்ரைஸ் பார்க்கணும், நீங்கள் ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்கன்னு. ஸோ என்னால் தூங்க முடியல. பட் நான் பார்த்துக்கிட்டே இருந்தாக்க அந்த உருவம் வந்து அங்கேயே தான் இருக்குது. நான் கண்ணாடியிலேருந்து பார்த்துக்கிட்டே தான் அது வந்து என்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. அப்பயே சொன்னேன், சரி நீங்கள் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை, மேபி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா சாரி, பட் ஆனால் கொஞ்ச நேரம் தான் நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி மனசில் அப்படியே தான் நினச்சிக்கிட்டே இருந்து ஒரு பாட்டு போட்டு சரி இந்த மூட்டை மாற்றிடுவோம், பாட்டு போட்டுக்கு அப்படியே கேட்டுட்டு தூங்கிடுவோன்னு. பட் ஆனால் தூங்க முடியல எனக்கு. கரெக்டாக எங்கள் சிஸ்டரும் 5 o'clock வந்து என்னை ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். அப்புறம் என்னோட இன்னொரு சிஸ்டர் தான் ரூம்ல இருந்தாங்க. நான் என்ன மனசில் நினைச்சிட்டு போனேன்னா, எங்க அக்கா கொஞ்சம் பயந்தவங்க, டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, அவங்க தூங்கட்டும், நான் வந்து உங்கள்ட்ட பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு சன்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்துட்டு வந்துட்டு பிறகு அப்புறம் நான் எங்க இன்னொரு அக்கா கிட்ட சொன்னேன், ஐ ஃபீல் சம்திங் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பட் அவங்க சொன்னாங்க, எனக்கும் அந்த ஃபீல் இருக்கு, பட் ஆனா நம்ம இதை இக்னோர் பண்ணிடலாம், பிகாஸ் இதே நம்ம பேசிட்டு இருந்தாக்கா நம்மளுக்கு இந்த மூடு ஸ்பாயில் ஆயிரும், வெக்கேஷன் மூடு ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் இக்னோர் பண்ணிட்டு நாங்கள் அந்த டே பார்க்க போயிட்டோம். பட் ஆனால் அந்த நைட்டு ஒரு 2 o'clock இந்த மார்னிங் ஆயிடுச்சு. செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு சம்திங் வாஸ்
பேட் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு எங்க எல்லாத்துக்குமே. ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்ல பெருசாகி ஆல்மோஸ்ட் அங்க வந்து ஒரு பெரிய கேஓஸே நடந்துருச்சு ஆக்சுவலி எங்களுக்குள்ள. அது எல்லாருக்குமே சண்டை வந்துருச்சு. பட் ஆனா எனக்கு தெரியுது அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பிடிக்காம நாங்க சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க சிஸ்டர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 17th floor இருந்து கீழே குதிக்க போயிட்டாங்க. ஐயோ, அவ்வளவு பெரிய சண்டையா? அவ்வளவு பெரிய சண்டை. பட் ஆனா நாங்க ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை இது இவ்வளவு பெருசா ஆகும்னு. கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாமே ரொம்ப பயந்து அப்புறம் அவங்களை காம் பண்ணி அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் நல்லா பிளர் ஆயிட்டோம். பட் ஆனா அதுக்கு முன்னுக்கு ஒரு 12 மணிக்கு ஒரு ஆஃப்டர்நூன் போல பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பாப்போம்.